ஸ்ரீ ரேவா காண்டம் 36ஆம் அத்தியாயம் தாருக தீர்த்தத்தின் மகிமை. குறிப்பு: இந்த நூலில் தாருக தீர்த்தம் 4 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. சத்வாரோ தாருகேஸ்வரஹ. தாருகன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நம்பிக்கைக்குரிய தேரோட்டி ஆவார். மகாபாரதத்தில் பல முறை குறிப்பிடப்பட்டுள்ளார். தனது இறப்பிற்கு முன்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாதவர்களின் பேரழிவு குறித்த செய்தியை பாண்டவர்களிடம் தெரிவிக்க தாருகனை அனுப்பினார். மகாபாரத மௌச்சல பர்வத்தில் அது உள்ளது. இந்த புராண ஆசிரியர் தாருகனின் வாழ்க்கையின் சிறப்பை இந்த தீர்த்தத்திற்கு பெயரிடுவதன் மூலம் கூறுகிறார். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் மகா மன்னரே, தேவேந்திரனின் நண்பரான தாருகன் முற்காலத்தில் சித்தியடைந்த சிறந்த தாரு தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், பாவமற்றவரே, முற்காலத்தில் தாருகனால் தவம் எவ்வாறு செய்யப்பட்டது? சிறந்த பிராமணரே, அதன் செயல்முறையை உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், நல்லது. தூய்மையான ஆன்மாக்களை கொண்ட முனிவர்களின் தேவ சபையில் நெடுங்காலத்திற்கு முன்பு நடந்த அற்புதமான சம்பவத்தை நான் தங்களுக்கு விவரிக்கிறேன். தேவேந்திரனின் விருப்பமான தேரோட்டியின் பெயர் மாதலி. ஒருமுறை ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் தன் மகனை சபித்தார். சாபத்தால் பாதிக்கப்பட்ட மகன் நடுங்கி தேவேந்திரனின் அற்புதமான பாதங்களில் தன் தலையை தொட்டு பணிந்தான். அவன் தேவர்களின் தலைவனிடம், அதாவது தேவேந்திரனிடம் முழு விவரங்களையும் சமர்ப்பித்தான். தேவர்களின் தலைவன் சாபத்திற்கு ஆளானவனிடம் அந்த கொடிய சாபம் எவ்வாறு, எந்த சடங்கின் மூலம் முடிவுக்கு வரும் என்று கூறினார். நர்மதை நதிக்கரைக்கு சென்று யுகத்தின் இறுதி வரை அங்கே தங்கி மகேஸ்வரரை வழிபடு. பிறகு உனக்கு மறுபிறவி உண்டாகும். இந்த பிறவியில் நீ மனித உருவில் தாருகன் என்ற பெயரால் நன்கு அறியப்படுவாய். சங்கம், சக்கரம், கதாயுதம் ஏந்திய அந்த பெரும் இறைவனுக்கு சேவை செய்த பிறகு நீ சித்தியை அடைவாய். அறிவுள்ள 1000 விழிகளை உடைய தேவேந்திரனால் இவ்வாறு கூறப்பட்டதும் தன் உணர்வுகளை இழந்திருந்த மாதலியின் மைந்தன் அவனுக்கு வணக்கம் செலுத்தி நர்மதை நதிக்கரைக்கு வந்தான். விரதங்களாலும் உபவாசங்களாலும் அவன் தன் உடலை வருத்தி கொண்டான். அவன் எப்போதும் ஜபம் மற்றும் ஹோமத்தில் ஈடுபட்டு திரிசூலம் ஏந்திய உன்னதமான ஆன்மா கொண்ட வரங்களை அருளும் மகாதேவனை வழிபட்டான். மன்னரே, அனைத்து உயிரினங்களின் இறுதி அழிவு வரை அவன் மிகுந்த பக்தியுடன் வழிபட்டான். மிகுந்த ஞானம் கொண்ட மாதலியின் மகன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஒரு பகுதி அம்சமான அவதாரத்திற்கு தேரோட்டியானான். பிரபஞ்சத்தின் இறைவனை வழிபட்டு அவன் நல்ல நிலையை, அதாவது மோட்சத்தை அடைந்தான். இவ்வாறு நல்ல புனித விரதங்களை உடைய அன்பனே, தாரு தீர்த்தத்தின் தோற்றம் சங்கரனாரால் எனக்கு விவரிக்கப்பட்ட விதத்தில் உனக்கு கூறப்பட்டது. அதை கேட்ட யுதிஷ்டிர மன்னன் பெரும் ஆச்சரியமடைந்தார். அவர் தன் சகோதரர்களை மயிர்கூச்செறிய மீண்டும் கண்டார். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அங்கு முறையாக புனித நீராடி சந்தியா வந்தனம் செய்து தேவர்களின் தலைவரான சங்கரனாரை வழிபட்டு நல்ல ராகத்துடன் வேதங்களை மீண்டும் மீண்டும் ஓதத் தொடங்கும் ஒருவன் சந்தேகமின்றி அஸ்வமேத யாகத்தின் பலனை அடைவான். குதிரை யாகத்தின் பலனை பெறுவான். அந்த தீர்த்தத்தில் மிகுந்த தூய்மையுடன் பிராமணர்களுக்கு பக்தியுடன் உணவளிப்பவன் மற்ற இடங்களில் 1000 பிராமணர்களுக்கு உணவளித்த பலனை அடைகிறான். தூய எண்ணத்துடன் செய்யப்படும் ஸ்நானம், அதாவது புனித நீராடல், தானம், ஜபம், ஹோமம், வேத சுய பயிற்சி, தெய்வங்களை வழிபடுதல் போன்றவை அனைத்தும் பலனளிக்கும். 36ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.